முதல் கேள்வி அங்கிள், இது எல்லாமே எங்கள் மென்ஸ் ஃபெலோஷிப்லேருந்து வந்த கொஸ்டின் எல்லாமே. ரோமர் 8:30 கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். கர்த்தர் எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இந்த வசனத்தையும் அப்போஸ்தலர் 13:48 நித்திய ஜீவனுக்கென முன்குறிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய வசனத்தை விசுவாசித்தார்கள். அப்போ இங்கே வரக்கூடிய கேள்வி என்னன்னா, முன்குறிக்கப்பட்டவன் அவனுடைய அழைப்பிலிருந்து விலகி பாவத்திற்குள்ளாகி அந்த அழைப்பை விட்டு மீறி போக வாய்ப்பு உண்டா? நான் சிலரை கர்த்தர் முன்குறிக்கிறேன். அதுவும் அந்த அப்போஸ்தலர் 13:48 சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிறது, நித்திய ஜீவனுக்கென முன்குறிக்கப்பட்டவர்கள் வேத வசனத்தை விசுவாசித்தார்கள். அப்போ முன்குறித்தல் என்றால் என்ன, அழைப்பு என்றால் என்ன, இதன் பின்பு கிடைக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவன், இதை ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தினாலே இழந்து போகலாமா அப்படின்றது கேள்வி. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு 2 விதமான ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் உலகத்தில் இருக்குது. ஒன்று கால்வினிசம்னு சொல்லுவாங்க. அதில் கால்வினிசம் தியரியில் என்னென்னா, ஆண்டவர் யாரை முன் குறித்திருக்கிறாரோ அவங்கள மட்டும்தான் ரட்சிப்பார், மற்றவங்க ரட்சிக்கப்பட முடியாது என்கிற ஒரு எண்ணம் உண்டு. அது கால்வின் மூலமாக இது அதிகமாக பரவிற்று. கால்வின் ஜெனிவா என்கிற சுவிஸ் பட்டணத்தில் இருந்து தன்னுடைய வேதாகமத்தை குறித்த விழுக்கள். அதனால் கால்வினிஸ்ட் என்கிற ஒரு குரூப்பை இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன என்றால், நான் ஸ்பர்ஜனுடைய காரியத்தை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன். வெளியே எழுதி போட்டிருக்கிறது, whosoever believer, விசுவாசிக்கிற யார் என்றாலும். உள்ள வந்து திரும்பி பார்த்தா இங்கே எழுதி போட்டிருக்கு, யூ ஆர் predestined. ஏன் அதைக்கு நான் சொல்கிறேன் என்றால், ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் போது 2 காரியத்தை கொடுத்ததை நம்ம இடத்துல வாசிக்கிறோம். சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியையும். அது இந்த 2 காரியத்தை புரிந்து கொண்டால் நமக்கு இந்த காரியத்தில் நமக்கு குழப்பம் வராது. தேவன் நம்மை நமது சாயலாகவும் ரூபத்தின்படியையும். ரூபம் என்கிறது ஸ்ட்ரக்சர். ஆண்டவர் திரியேக ஆகையினால் மனிதனை திரியேகமாய் படைத்திருக்கிறார். ஆவி, ஆத்மா, சரீரம். அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அந்த ஸ்ட்ரக்சர். சாயல் என்பது என்ன? அவருக்கு எப்படி தன்னுடைய சித்தத்தை செய்வதற்கு பூரண உரிமை கொடுக்க இருக்கிறதோ, அவர் நினைக்கிறதை செய்வதற்கு அதே சாயலை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் அவருடைய இமேஜ். அப்போ தேவன் கொடுத்த அந்த பரிபூர்ண சுதந்திரத்தை அவனிடத்திலிருந்து ஒரு நாளும் பிடுங்கிக் கொள்ளவில்லை. பாவம் செய்த போதிலும் பிடுங்கிக் கொள்ளவில்லை. தட் இஸ் காட்ஸ் கைண்ட்னஸ். அதனால தான் இதோ வாசல்படியில் நின்று தட்டுறேன், ஒருவன் கதவை திறந்தால் தான் உள்ள போவேன். ஸோ த ஃப்ரீடம் கிவன் டு மேன் ஆர் ஃப்ரீ வில் என்று சொல்கிற அந்த சுய சித்தம் செய்கிறதை மனிதனிடத்திலிருந்து தேவன் ஒரு காலமும் எந்த காரணத்தை குறித்தும் எடுக்கவே இல்லை. ஆகையினால ஒரு மனிதனுடைய ரட்சிப்புல தேவ நோக்கம் மாத்திரம் அல்ல, மனிதனுடைய ஒத்துழைப்பும் சேரும்போது தான் ரட்சிப்பு ஆரம்பிக்கிறது, அது நிறைவேறவும் முடியும். வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமா இருக்கு. தேவ சித்தம் தானே நிறைவேற இருக்கணும். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுதுன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படலையே. இயேசு எல்லாருக்கும் மரித்தார்கள், விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுகிறார். ஸோ மேன்ஸ் கோஆபரேஷன் என்பதும் தேவ சித்தம் என்பதும் என்றைக்கு இணைகிறதோ அன்றைக்கு தான் ரட்சிப்பு ஆரம்பிக்கிறது. ஸோ எந்த மனிதன் தேவன் வைத்திருக்கிற காரியத்தை புரிந்து கொண்டு அந்த லைனில் வந்துடுறானோ அவன் ப்ரீடெஸ்டின். ஆனால் இன்விடேஷன் இஸ் ஃபார் ஓப்பன் ஃபார் ஆல். அப்போ எந்த மனிதன் முன்குறித்தார் என்றால் உள்ள வந்து பார்க்கலாம், ஐ எம் ப்ரீடெஸ்டைன் என்ன ஆண்டவர். அந்த ப்ரீடெஸ்டைனுங்கிற வார்த்தை இன்னும் கொஞ்சம் ஆங்கிலத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். predestined, there is a goal. நான் இங்கேருந்து நான் இந்தியாவுக்கு போக வேண்டும், டெல்லிக்கு போக வேண்டும், மும்பைக்கு போக வேண்டும்னா அது என்னுடைய டெஸ்டினேஷன். ஸோ ஐ ஆம் predestined, ஐ ஹவ் காட் அ டெஸ்டினேஷன். அதுதான் அதனுடைய இன்னும் விளக்கமாக சொல்ல போனால், எனக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது, நான் அதை போய் சேருவேன். ஐ ஆம் predestined டு ரீச் அ பிளேஸ். இடையில நான் அபார்ட் பண்ண முடியும். இங்கேருந்து போகும்போது நான் லண்டனில் இறங்கிட்டு அங்கே ஊர் சுற்றிட்டு
என்னுடைய டெஸ்டினேஷன் மும்பை. பட் நான் இடையில லண்டனில் எனக்கு பிரியமாக இருந்தது, இங்கே தங்கி விடுகிறது, அங்கே தங்கி விட்டேன் என்றால் ஐ லூஸ் மை ப்ரீ டெஸ்டினேஷன். ஸோ ஆகையினால இந்த முதல்ல என்னுடைய சுய சித்தத்தை என் ஆண்டோடைய சித்தத்தோடு இணைக்கும் போது நான் ஆரம்பிக்கிறேன். உள்ளே வந்த உடனே எனக்கு ஒரு டெஸ்டினேஷன் தெரிகிறது, அதற்கு நேராக நான் ஓட ஆரம்பிக்கிறேன். அப்போ எனக்கு தெரிஞ்சது இட் இஸ் நாட் டிசைடட் பை மீ, ஆண்டவர் எனக்கு டிசைட் பண்ணார். ஹீ டிசைடட். தட் இஸ் வை இட் இஸ் கால் ப்ரீடெஸ்டினேட்டட். ஐ எம் ப்ரீடெஸ்டினேட்டட். ஓகே, இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறார். அப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். அதை ஆண்டவர் விளக்கும்படியாக ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அந்த நீங்க கேட்ட ஒரு அடுத்த கேள்வி பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 14வது வசனம். அந்தப்படியே நல்ல வசனத்தை இருக்கு, நல்ல அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். ஏன் பாருங்க, அழைப்பு யாருக்கு வந்ததுன்னு 8வது வசனத்தை பார்க்கலாம். அப்பொழுது தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீ வழி சந்துகளிலே போய் காணப்படுகிற யாவரையும், வார்த்தையில நல்ல கவனிங்க, காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள். அழைப்பு பெற்றார்களா? Everybody was called. Everybody was called. பட் தெரிந்து கொள்ளப்படல் வரும்போது உள்ள வர்றாரு, அவன் வந்தவன் அழைப்பு மட்டும் பெற்றிருந்தான், ஆனால் ஒழுங்குமுறைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. யூத திருமணத்தில் உள்ள வருகிறவர்களுக்கு ஒரு ஆடை கொடுப்பார்கள், அதை முடித்து கொண்டு உள்ளே வர வேண்டும். அதற்கு 2 காரணங்கள். ஒன்று, எல்லாரும் எனக்கு ஸ்கூலில், நம்ம ஸ்கூலில், இந்தியாவில் ஸ்கூலில் எதுக்கு யூனிஃபார்ம் வராங்க, பணக்கார பிள்ளைங்க ஏழை பிள்ளை ஒன்று போல, அதை காட்டுவதற்கு. 2வது, உங்கள் ட்ரெஸ்ஸு அழுக்காயிராம. ஸோ ஆண்டவர் நீதியாகிய ஒரு உடையை தருகிறார் உள்ளே வருகிறவர்களுக்கு. ஏன் நீதியிலே நான் பிழைச்சிக்கிடலான்னு சொல்லுகிறவன் நீங்கள், என்னுடைய நீதி போதும், ஆண்டோடைய நீதி தேவையில்லை. அப்போ நீ அழைக்கப்பட்டிருந்தாலும் தெரிந்து கொள்ளுகிறது காரியத்தையும் மறுபடியும் ஆண்டவர் உனக்கு தான் கொடுக்கிறார். யூ காட் அ சாய்ஸ். அப்போ வந்து கேட்குறாரு, நீ எப்போ உள்ள எப்படி வந்தான்னு கேட்குறாரு. நான் நீர் தானே கூப்பிட்டின்னு சொல்லவேன். கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் நீ எப்படி வந்தாய், அதான் ஆண்டவர் சொல்ற. வஸ்திரம் இல்லாமல் எப்படி வந்தப்பா? தென் அதை சொல்லிட்டு அந்தப்படியே. அப்போ தெரிந்து கொள்ளுகிறதுலையும் என்னுடைய சாய்ஸுக்கு உங்க ஒரு இடம் இருக்கு. தென் ஐ ஆம் ஜஸ்ட் கால், ஜஸ்டிஃபைட், தென் குளோரிஃபை. இதுதான் அந்த வஸ்திரத்தினுடைய உள்ளான. அங்கே அடுத்த கொஸ்டின் வந்து, எங்கள் சபையார் எல்லாரையும் பாதித்ததான ஒரு அண்மையில் நடந்ததான ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், அதை பற்றி டீட்டெயிலில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ எழுதுகிற கேள்வி என்னென்னா, கர்த்தர் அநேகரை கொண்டு வசனங்கள் மூலமாய் தெளிவாய் சொன்னார். கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று சொன்னார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வசனங்களை நாங்கள் கோடிட்டு காண்பித்து லாசரு எழுப்பித்த தேவன் ஜெரிஷையும் எழுப்ப வல்லவர் என்று சொல்லி அநேக விசுவாச காரியங்கள், அநேகருக்கு சொப்பனங்கள் மூலமாகவோ இல்லை மற்ற காரியங்கள் மூலமாகவோ, தீர்க்கதரிசிகள் அநேகர் மூலமாகவோ சில வார்த்தைகள் புறப்பட்டது. நானும் விசுவாசத்தோடு ஜெபித்தோம். அவர் மரித்த பிறகும் 4வது நாளும் சென்றோம், ஜெபித்தோம் விசுவாசத்தோடு. ஆனால் நடைபெற்ற காரியம் எல்லாருக்கும் தெரிஞ்சதான உண்மை. இப்பொழுது சபையார் எல்லாருக்கும் எழுதுறதான ஒரு காரியம், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே நாம் ஜெபிக்க செல்லும் பொழுது கர்த்தர் அதை எப்படி கேட்பார், கர்த்தர் இந்த விஷயங்களிலே எப்படி செயல்படுகிறார். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பேக் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. சரி, இவ்வளோ தூரம் நம்ம விசுவாசத்தோட ஜெபிச்ச காரியம் நிறைவேறலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் ஒரு கிளாஸை சேர்த்துக்கிறோம். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் நாம் போய் ஜெபிப்போம், கர்த்தர் சுகமாக்குவார், ஒரு கிளாஸ் சேர்த்துக்கிறோம். அப்படி சேர்க்கிறதான இந்த காரியம் உண்மையா? கர்த்தர் இந்த விஷயங்களிலே எப்படி செயல்படுகிறார்? முதல்ல ஜெபத்தை குறித்த ஒரு அடிப்படையான உண்மையை முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதிலே சந்தேகம் இல்லை என்றாலும் அதற்கு நான் கேட்கிறபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று கட்டுப்பட்டவர் அல்ல. He is a sovereign God. You cannot dictate God. அதை நல்ல முதல்ல தான் பேஸ். நான் இதை செய்யும் ஆண்டவரே கட்டளை இடுகிறேன்னு சொல்லி பெரிய சகோதரர்கள், ஐ எம் சாரி டு சே, இன்க்ளூடிங் பிரதர் தினகரன், they all committed a mistake. கட்டளை இடுவதற்கு தேவன் யாருக்கும் அடையாளம் கொடுக்கல. ஒரு வேதத்தில் ஒரு வசனத்தை பாட்டுவாங்க, வாசிக்கலாம். ஏசாயா 45:11.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படி இருக்கிறது. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு தவறானது. தமிழ் மொழிபெயர்ப்பு தவறானது. கட்டளையிட கூடுமோ? ஏனென்றால் அதுக்கு முன்னால களிமண் கொயவனை பார்த்து சொல்ல முடியுமோ, நீ எனக்கு கட்டளை இடுவாயோ என்கிறது தான் அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு. அது தவறாக இங்கே மொழிபெயர்த்து விட்டதுனால் இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் கட்டளை இடுகிறோம் ஆண்டவரே அப்படி என்று சொல்லுவார்கள். அது முற்றிலும் தவறானது. ஆகையினாலே ஆண்டவருடைய சாவரனிட்டியை நீங்கள் கொஸ்டின் பண்ணுவதற்கு நீங்கள் உரிமையற்றவர்கள் என்பதை ஜெபத்திலே நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளணும். Yes, God is sovereign. God is sovereign. I can plead and beg and ask as a child. அவருடைய பிள்ளையாக போய் அவரிடத்துல கேட்கிறதுக்கு உரிமை உண்டு. ஆனால் ஆண்டவரை நான் கட்டளையிட்டு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை. முதலாவது. இரண்டாவது, நான் அறிய வேண்டிய ஒரு காரியம், I have got a very little knowledge. நாளைக்கு நடக்க போகிறவைகளை குறித்து எனக்கு இன்றைக்கு தெரியாது. ஆகையினால நாளைக்கு நடக்க போறதை குறித்து தெரியாது என்கிற காரியம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கணும். யாருக்கும் nobody knows, even including great people. நாளைக்கு நடக்க போறதை தேவன் அவர்களுக்கு மறைத்து வைத்திருக்கிறார். எலிசாவுக்கு எல்லாம் தெரியும். சூலமித்தி வந்தபோது பிள்ளை சுகமில்லைன்னு ஜெபம் பண்ண வர்றது தெரியல. சிரியா ராஜாவுடைய அரண்மனையில பள்ளி அறையில படுத்திருக்கிற காரியத்தை அறிவான். ஆனா சூலமித்தி வாரா கேட்கறான், பிள்ளை சுகமா இருக்குதான்னுட்டு. அவளும் சொல்றா சுகமா இருக்குதுன்ட்டு. நல்லா கவனிங்க. ஸோ God always keeps something. மறைவானவைகள் தேவனுக்குரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகள் மாத்திரம்தான் மனிதனுக்குரியவைகள். வாசிக்கலாம். உபாகமம் 29 நினைக்கிறேன். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். மறைவானவைகள் நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கே உரியவைகள். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படி. நல்ல கவனிங்க, இதுல தெளிவா இருக்குது. மறைவானவைகள் எல்லாம் கர்த்தருக்குரியவைகள். So I don't know everything. I know part. I know little. நம்முடைய நாலேஜ் குறைவுள்ளது, நம்முடைய அறிவு குறைவுள்ளது, தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, வெளிவாக இருக்கிறது. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, தீர்க்க தரிசனம் சொல்லுவதும் குறைவுள்ளது. ஸோ தீர்க்க தரிசனம் சொல்றவங்க நிறைய பேர் எங்கேயோ என்னத்தையாவது பார்த்துக்கிட்டு என்னத்தையாவது சொல்ல முடியும். ஒரு வீட்டுக்கு நாகர்கோயிலில் போயிருந்தார். ஒரு சகோதரி 2 பிள்ளைகளோடு கூட நிற்கிறார்கள். இப்போ முழங்கால் போட வந்த சகோதரியை பார்த்து, உங்களுக்கு 3வது குழந்தையை கத்தர் தருகிறார் என்று பிரசங்கியார் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் 3வது குழந்தை. அவங்க சொல்றாங்க, இன்னும் 1 தான் இருக்குது பிரதர், 2 வரல, நீங்கள் 3ன்னு சொல்றீங்களே. உடனே அவர் சொல்ல, இல்லை கத்தர் சொல்லுகிறார். அவங்க சொன்னாங்க, யூட்ரஸ் எடுத்தாச்சு, யூட்ரஸ் எடுத்தாச்சு, 3வது பிள்ளைய சொல்றாரு. அப்போ உடனே அவங்க சொன்னாங்க, என்ன இப்படி சொல்றீங்க, அந்த போட்டோல இருக்க யாருன்னு கேட்டார். அது என் தங்கச்சி பிள்ளை. ஓஹோ. யூகங்கள் மத்தியில பிறக்கிற தீர்க்க தரிசனங்கள் ஏராளம். இப்போ நீங்கள் ஜோமனை கூப்பிடுறீங்க, நல்லா ஆயிருமான்னு கேட்குறீங்க. எனக்கு நல்லா ஆகாதுன்னு தெரிஞ்சாலும் நான் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? செத்து போயிடுவான்னு சொல்ல முடியுமா? நோ, ஐ கேனாட். ஏன்னா நீங்கள் முதல்ல என்னைய தப்பாக மதிச்சுடிங்கிற அந்த சுய மரியாதையை காத்துக்கிறதுக்காது சரியாக போயிருந்ததுன்னு சொல்லி எனக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஜோம் பண்ணும்போது இவன் செத்து போயிட்டான்னு சொல்லி தெரிஞ்சிருக்குது. ஆனால் நான் சொல்கிறதுக்கு பயப்படலை. பட் அது அவங்க சும்மாவே துக்கத்தில் இருக்காங்க, அதனால தானே என்னையே கூப்பிட்டுருக்காங்க. நான் இந்த நேரத்தில் இன்னொரு துக்க செய்தியை சொன்னேன்னா என்ன ஆகும்? நான் அநேக நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், பலப்படுத்திக் கொள்ளுங்க. அப்போ அவங்க புரிஞ்சுக்கணும், இது ஆள் அவுட்டு, இன்னும் 2 நாள் நம்ம பார்த்துருந்தோம். என்னுடைய மகள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து சொன்னேன். என்னுடைய மகள் 7 வயதில் அவளுக்கு கேன்சர் வந்து விட்டது. ரொம்ப இன்டெலிஜென்ட் மட்டுமல்ல, ஆவிக்குரிய பிள்ளை, ப்ராஃபட்டஸ், எங்கள் குடும்பத்துக்கு ப்ராஃபட்டஸ் அவள். அவ்வளவு அருமையான பிள்ளை. நாங்கள் கேன்சர்னு டிக்ளேர் பண்ண உடனே எல்லாரும் எங்களுக்கு ஜெபம் பண்ணார்கள்.
பட் நானும் என் மனைவிக்கும் எனக்கு தெரிஞ்சிட்டு கர்த்தர் எங்களுக்கு இவ்வளோதான் கொடுத்துருக்கிறாரு, நாங்கள் யாருக்கும் சொல்ல முடியாது. என் மகளும் ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறான். she was never wanted to die. லாஸ்ட் 2 நாளில் தான் அவளுக்கு தெரிஞ்சிட்டா ஐம் கோயிங். ஆனால் எங்களுக்கு முன்னாலே தெரிஞ்சிச்சு. நாங்கள் எல்லாருக்கும் சொல்ல முடியுமா? நாங்கள் we prepared ourselves, our children. 1 மாதத்துக்கு முன்னாலே நான் வெள்ளூர் ஆஸ்பத்திரியில் என் பிள்ளைங்கிட்ட சொன்னேன். என் பிள்ளையை பார்த்து நான் சொன்னேன், என்னுடைய மூத்த மகனும் 2வது மகனும் அங்கே ஆஸ்பத்திரியில் வந்திருந்தார்கள். நான் அவளை பார்த்து சொன்னேன், தங்கச்சி நம்ம கூட நம்ம நாள் இருக்க மாட்டாமா? ஹிந்தியில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, கம் தீன் கம் மேமான. அந்த விருந்தாளி கொஞ்ச நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிவிட்டேன். நான் இங்கே கொண்டு வந்தேன், இங்கே நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க, சொன்னாங்க கர்த்தர் எழுப்புவார், ஆலிவுக்கு பெரிய அற்புதம் செய்ய போகிறேன்னா சொன்னாங்க. தீர்க்கத்து அந்நிய பாஷை பேசி அதுக்கு மொழிபெயர்க்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு அந்த பாஷை என்னன்னு தெரியும். ஸோ எத்தனை பெரிய தீர்க்கதரிசினாலும் சில நேரங்களில் சொல்கிறது அதுதான் இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. ஸோ வி ஹவ் மிஸ்அண்டர்ஸ்டுட் காட்ஸ் மைண்ட் ஃபர்ஸ்ட். முதல்ல கர்த்தரை சரியாக புரிஞ்சுக்கிடலை, 2வது கர்த்தருடைய மைண்டை நம்ம புரிந்து கொள்ளலை. அதனால நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. சரி, நம்பிக்கை இருக்காது, நம்பிக்கை இருந்ததோடு ஜெபம் பண்ணது தப்பு கிடையாது. நம்பிக்கை இல்லை, அநேக ஜெபங்களை ஆண்டவர் கேட்கல. இது அடுத்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். பவுல் சொன்னார் இந்த முள்ளை எடுன்னுட்டு, ஆண்டவர் கேட்கல, முள்ளை எடுக்கலை. மோசே சொல்லி ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே கானானுக்குள்ள சும்மா போயிட்டு வந்துடுறேன் ஆண்டவரே, கேட்கல. எலியா சொன்னாங்க உயிரை எடுத்துக்கிடுன்னுட்டு, கேட்கல. ஸோ கர்த்தர் கண்டிப்பாக கேட்கணுன்ட்டு ஒரு கண்டிஷனும் கிடையாது. God can reject your petition. God has got every right to reject your petition. நமக்கு ஆசையாக இருந்தது அவர் உயிரோடு இருந்திருந்தான்னா, அப்படின்னா நான் ஆஸ்பத்திரியில் போய் எல்லாம் சாவ போகிறவங்களும் ஜோம் பண்ணிட்டு உயிர் எழுப்ப முடியலன்னா நான் ஆண்டவர் விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்கிறது தவறான ஒரு காலம். நமக்கு ஆசையாக இருக்குது, லாசரே எழுப்பினார் ஆண்டவர், இவரை ஏன் எழுப்பக்கூடாதுங்கிற ஒரு ஆசை இருக்குது. பட் God knows what would be his condition or what would he would be in this world. அது தெரியாது நமக்கு. ஆகையினால தேவன் ஓகே, நாங்கள் ஜெபம் பண்ணோம், போராடி ஜெபம் பண்ணோம், ஓகே, praise the Lord. There comes the maturity. அதை புரிந்து கொண்டால் இந்த காரியம் புரிந்துவிடும். இங்கே சொன்னீங்கல்ல, உங்கள் பொண்ணு சிக்கா இருக்கும்போது நீங்கள் பலமுள்ள ஒரு விசுவாசி, உங்களுக்கு தெரியும், உங்கள் கூட அப்போ தான் அனுபவத்துக்குள்ள வந்து ரசிக்கப்பட்டவங்க இருக்கலாம், பலவீனமுள்ள. அங்கே தான் நம்ம கிறிஸ்டியானிட்டியில் உள்ள பெரிய தப்பு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது. நல்ல கவனிங்க, கிறிஸ்டியானிட்டி we are not following God for this life. இம்மைக்காக இயேசுவை நான் பின்பற்றவில்லை அப்படின்னா திருப்பதிக்கும் போயிட்டு வந்துடலாம். நான் ஃபாலோ பண்ணுறது இட்டர்னிட்டி. இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதவிக்கப்படத்தக்கவனாக இருப்பேன். நிறைய நேரத்தில் இந்த புதுசாக வர்றவங்க எனக்கு நான் ஒரு சக்கர செட்டியார்னுட்டு என் கூட ஒருத்தர் இருந்தார். அவர் பேரே சக்கர செட்டியார். டிரான்ஸ்போர்ட்டில் டிரைவராக இருந்தார். நான் அவர் எப்படியாவது ஆண்டோரில் கொண்டு வந்துட்டு என் கூட ரூமில் மெட்ராஸில் நான் ஒர்க் பண்ணும்போது கூட வச்சு அவரை நாங்கள் ஆலயத்துக்கெலாம் கூப்பிட்டுப்பார். நல்லா பாட்டு பாடுவார். அவருக்கு ரொம்ப ஜெபம் ரொம்ப பிடிக்கும். நேர் முழங்கால தான் நின்று ஜெபம் பண்ணுவார். ஒரு நாள் இப்படி மாடு மாதிரி நின்று ஜெபம் பண்ணது கிடையாது. அப்படி ஜெபம் பண்ணுற அந்த சக்கர செட்டியார் ஒரு நாள் பைபிளை தூக்கி அடித்தார். என்னடா என்னாச்சுப்பா அப்படின்னு. இத்தனை லாட்டரி டிக்கெட் வாங்கி வச்சோம், ஒரு டிக்கெட் கூட உங்கள் ஆண்டவர் போட மாட்டேங்க. இட் இஸ் ஹிஸ் வே ஆஃப் திங்கிங். ஸோ நம்முடைய எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டுக்குரிய தேவைகள் ஆண்டவர் செய்தார்னா இஸ் குட், அதர்வைஸ் இஸ் நாட் குட். இஃப் ஐ கெட் விசா குட், இஃப் ஐ எம் சென்ட் பேக் தட் இஸ் பேட். அது இல்லை. நோ 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 இந்த ஃபைனல் எஸ்டிமேஷனை பார்க்கறது. அதனால தான் எப்பவும் ஒரு ஆண்டவர்களை நடத்தும்போது அவனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர்னு சொல்கிறது தான் முக்கியமானது. அதுதான் சுவிசேஷம். இன்னைக்கு வந்த சுவிசேஷம் எல்லாமே சீப் காஸ்பல். இட்ஸ் நாட் த ரியல் காஸ்பல். காஸ்பல் என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு அவர் பலியானார். அதை விசுவாசிக்கும் போது நான் விடுதலை ஆகிறேன். பாவத்தின் வல்லமையிலிருந்து அவர் என்னை விடுதலை ஆக்குவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். கிருபையினாலே நான் இந்த பாவ பிரமாணத்துக்கு விலகி இருக்கிறேன் தான் சரியான சுவிசேஷம். அதை சொல்லாத எந்த சுவிசேஷ ஊழியக்காரனும் போய் சொல்லலாம். He is trying to make money for him. Whoever it may be.
கேட்கறதுக்கு எதமா இருக்கு. ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் நீடு இல்லை. உங்கள் ஒபாமாவுக்கு நீடு இல்லையா? இருக்குது. ஒரு டீ குடிக்க போனார், காசு இல்லை. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஒரு கிரெடிட் கார்டை கொடுத்தாரு. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். He went to a restaurant along with his wife. He gave his credit card. அந்த கவுண்டரில் இருந்து வந்தவன் சொன்னால் அவங்க கிரெடிட் கார்டில் காசு இல்லைண்டு. The wife had to pay. ஒபாமாவுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கே கிரெடிட் கார்டில் காசு இல்லை. கேன் யூ பிலீவ் தட்? இஸ் காட் அ நீட். வெக்கப்பட்டு போயிட்டார். ஒரு வெயிட்ரஸ் மத்தியில் வெக்கப்பட்டு போயிட்டார். என்ன பிரசிடென்ட் யூ டோன்ட் ஹேவ் மணி. நம்ம ஊர்லன்னா அடிச்சு அங்கனே வச்சா சூப் போட்டு குடிச்சிருப்பான். பட் ஹி ஒய்ஃப் கிட்ட வாங்கி பே பண்ணார். ஸோ எவ்ரிபடி ஹஸ் காட் அன் ஐடியா. நீட் பேஸ்ட் காஸ்பல் அல்ல. நோ, நம்ம இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிற 95% பிரசங்கிகள் எல்லாம் நீட் பேஸ்ட் பிரசங்கிகள். ஸோ வி ஹவ் கிவன் அ ராங் பிக்சர். நீங்கள் ஒரு முஸ்லீம்கிட்ட போய் சொல்லுங்க, பெனிஹின் கேம் டு பெங்களூர். நான் அந்த கூட்டத்தில் போயிருக்கும்போது அவர் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணலை. ஜீசஸ் இஸ் அ ஹீலர். சாய்பாபாவும் ஹீலர் தான். 2ஆம் நாள் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், இட் இஸ் ஹேபிட் ஆஃப் ஜீசஸ் டு ஹீல். மேடையில் எல்லாரையும் கொண்டு நிறுத்தினாங்க. நான் அந்த ஒரு செய்தியில் சொல்லியிருக்கிறேன், ஆனால் இங்கே சொல்ல விரும்புகிறேன். மேடையில் எல்லாம் நான் அந்த திறந்த மனதோடு அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். ஆண்டவரே, இஃப் திஸ் இஸ் த வே ரிவைவல் ஷுட் கம் டு இந்தியா, ஐ வாண்ட் இட்னு போயிருந்தேன். பெரிய ஆளுங்கள், தேவகவுடா, ஒரு பெரிய என் முன்னால் ஒரு பெரிய ஹிந்து சாமியார் ஓம்னுட்டு வைர கல்லையை போட்டு நிற்கிறான். அவன் இந்த விவிஐபி, நான் விஐபி சீட்டில் இருக்கேன், விவிஐபி எல்லாம் முன்னால் ஏற்றி விட்டுருக்குது. அவர் ஜோம் பண்ண உடனே விழுந்து கிடந்ததெல்லாம் யார் தெரியுமா? பெந்தேகோஸ்தே பாஸ்டர்ஸ். நாங்கள் இருந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். இவன் விழுந்து இயேசுவே இயேசுவன்னு கத்த மாட்டான்னு நாங்கள் இருந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. We are preaching a very cheap gospel. That is the problem. பட் அதே இடத்துல அவர் சின் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா தேவகாவோடவும் ஆடி இருப்பார், எல்லாரும் ஆடி இருப்பாங்க. பிகாஸ் சின் இஸ் ஏ ப்ராப்ளம் ஆஃப் எவ்ரி ஒன். எப்படி நீடு நமக்கு எல்லாருக்கும் உண்டோ அதே மாதிரி சின் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் எவ்ரி ஒன். எவ்ரிபடி நோஸ். ஈவன் ஏத்திஸ்ட் நோஸ் அவன் பாவம் பண்ணுறான், அவன் தப்பு பண்ணது அவனுக்கு தெரியும். ஸோ அதனால சின்ன அவங்க இடறினாங்கன்னா, ஆண்டவர் சொன்னார், அப்பம் கொடுத்ததுனால தாண்டா பின்னால் வாரீங்க சொன்னார் இல்லையா? that will happen even today. ஸோ யாரோ ஒருத்தர் இடறிட்டாருங்கிறதுக்காக ஆண்டவருடைய சாவரனிட்டியை நம்ம மாற்ற முடியாது. ப்ராஃபஸி பண்ணுறவங்க முதல்ல சோதிச்சு பார்க்கணும் அவங்கள. ஏன்னா மனிதனுக்கு how do I prophesy? I prophesy a lot. நான் ஒரு சின்ன ப்ராஃபஸி சொல்கிறேன். ராஜேஷ் எனக்கு டெஸ்டிமனி. நாங்கள் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம் இந்த வருஷ கடைசியில், பிட்வீன் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். நாங்கள் எல்லா ஊழியக்காரங்களும். நான் அதில் ப்ராஃபஸி பண்ணேன், இந்த வருஷம் நம்முடைய பிள்ளைகளை நிறைய பேர் டாப்பர்ஸ் ஆகுறதுக்கு கர்த்தர் சொல்கிறாருன்னு. ஐ ப்ராஃபஸை. போன வாரம் எனக்கு அங்கேருந்து ஒரு நியூஸ் வந்தது. ஒரு ஆர்டினரி ஃபேமிலி, அவர் ஈவன் தோ இஸ் எ லீடர், பட் வெரி டீப் டவுன் ஒரு வில்லேஜில் இருக்கிற பிள்ளை. இந்த போன வாரம் எனக்கு மெசேஜ் வந்தது. யூபி கவர்னர்கிட்ட இங்கிலீஷில் ஃபஸ்ட் மார்க் வாங்கி ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கி மெடல் வாங்கியிருக்கா. நடந்தது. How do you listen to God? How do you get that message? That is very, very important. நான் என் பிள்ளைங்க எல்லாரும் டாப்பர் ஆகணுங்கிறது எனக்கு ஆசை. அப்பாவா இருக்கிறதுனால என் பிள்ளை டாப்பர் ஆகணும்னு ஆசை. See, this is my desire. என்னுடைய ஆசையும் தேவனுடைய ஒரு சின்ன வாக்குத்தத்தத்தை இணைச்சி அதை நான் ப்ராஃபஸியாக மாற்ற முடியாது. அநேக ப்ராஃபட்டுகள் செய்கிறது என்னுடைய ஜனங்களுடைய ஆசையையும் வேதத்தில் இருக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை இணைச்சி 2 பேரும் அடித்து இதுதான் ப்ராஃபஸின்னு சொல்வார்கள். அது அல்ல. It should come from above. It should come from above. இந்த கூட்டத்தில் இப்போ 10,000 பேர் இருந்தீங்கன்னா சோப்பு சேலை கட்டியிருக்கவங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னால் நான் என்ன செய்வது? எல்லாம் சேலையை தான் பார்ப்பாங்க, ஆண்டவர் பார்க்க மாட்டாங்க. So those things இந்த நாட்களில் ப்ராக்டிஸ் பண்ணுற கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் பிப்ளிக்கல்.
நீங்கள் நான் எங்கள் ஊரில் நான் தூத்துக்குடியில் போய் பார்த்துருக்கேன். மாடு காணாமல் போச்சுன்னா எங்கேயாவது ஒரு குறி சொல்ல வேண்டும். கரெக்டாக சொல்லுவான், இத்தனாவது வீட்டில் இத்தனா நம்பர் வீட்டில் மாடு கட்டி வச்சுட்டு போகணும். குறி சொல்லுகிறவன் ஒருத்தர் போலீஸ் இன்ஸ்பெக்டர், போலீஸ் டிரைவர், போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிரைவர் ஜீப்பை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு உள்ளே சாப்பிட போயிருந்தாரு. அதுக்குள்ளே தூக்கிட்டு போய் நம்பர் பிளேட்டை மாற்றிட்டான். ஹேப்பன் இன் தூத்துக்குடி 2 years பேக். நான் போயிருக்கும்போது நம்பர் பிளேட் மாட்டிட்டான், கலரையும் மாற்றிட்டான். இவருக்கு இப்போ போலீஸுக்கு எப்படி போய் பதில் சொல்கிறது? ஐ லாஸ்ட் ஜீப்னு எப்படி சொல்லுறது? நான் வீட்டில் சாப்பிட்டேன்னு சொல்லி இவர் போய் எஃப்ஐஆரும் பண்ண முடியல. இவர் நேராக எங்கே போனாலும் தெரியுமா? எஸ்பிகிட்ட போகல, நேராக குறிசல்கிட்ட போகிறாரு. அவன் கரெக்டாக சொல்லிட்டான், இந்த இடத்துல இந்த நம்பரோட இந்த கலரில் கார் இருக்கு. இவன் ப்ராஃபிட்டா? குறி சொல்லுகிறவன், குறி சொல்லுகிறவன். ஸோ ப்ராஃபஸி என்கிற அந்த காரியத்தை சொல்லுகிறவர்கள் இந்த 2 விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய காரியங்கள் உண்டு. நான் இவருக்கு சோகம் கிடைச்சிடும்னு சொல்கிறதில்ல. இவங்க ஒரு நம்பிக்கை, ஒரு வாக்குத்தத்தம், ரெண்டையும் இணைச்சாங்க. யோசிச்சு பார்த்தாங்க, ஆண்டவரே நீர் எங்கே உயிர் வழிக்கு லாசரு வழிக்கு, சரி ஆண்டவர் லாசரு போல எழுப்பப்படுறார். தட் இஸ் கேம் ஆஸ் அ ப்ராஃபஸி. ஸோ நான் சொல்கிறத நீங்கள் நம்பணுன்னா நான் கொஞ்சம் கொதிக்கணும், கொஞ்சம் அந்நிய பாச பேசணும், உடனே நீங்கள் நம்பிக்கணும். ஆவியில் தான் சொல்கிறாரு. நாட் நெசசரி. ஐ ப்ராஃபஸை. when I prophesy, I don't speak in tongues. No, I speak in tongues. ஆனால் ப்ராஃபஸி சொல்லும்போது நான் டங்ஸில் பேசவே மாட்டேன். No, because I know it is from God and this is what God wants to say. Simple. ஒரு சகோதரனை பார்க்க வந்தார், பாவத்தில் இருந்தார். அவருக்கு நான் அழுதேன், மறுபடியும் போய் சரியானார். ஆனால் மறுபடியும் ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணுறாரு. இப்போ என்னை பார்க்க வர்றாரு ஒரு இடத்துல. நான் ஒரு சர்ச் ஓப்பனிங் போயிருக்கிறேன். அவர்கிட்ட கேட்குறேன், அவர் பிரைஸ் லாடுன்னு நான் கையை பின்னால் கட்டிக்கிட்டு, எதுக்கு பிரைஸ் லாடு சொல்கிறேன். கூட 6 பாஸ்டர் கூப்பிட்டு வந்துருந்தாரு. அப்போ தான் மலேசியாவிலேருந்து ப்ரீச் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆயிருக்காரு. அவருக்கு கொஞ்சம் வெக்கமாயிடுச்சு, தெரிஞ்சு போச்சு, அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னுட்டு. உடனே சுற்றி அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, ஆனால் காணிக்க கொண்டு வந்தேன்னு பெரிய $1 நோட்டுகளை கொண்டு வந்து தெரிகிற மாதிரி வச்சு ஒரு கவரில் வச்சு கொடுக்குறாரு. சரி, நான் ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளலாம், ஒன்று காணிக்க ஏற்றுக்கொள்ளலாம், உனக்கு 2 மாதம் தான் கற்றுக் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். இவ்வளோதான் நான் சொன்னேன். என் கூட நின்றவங்க தான் அதை கவனிச்சுட்டாங்க, நான் கூட தான் கவனிச்சேன். நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கோபத்தில் தான் சொன்னேன், நான் 2 மாதம் உனக்கு ஆண்டவர் கொடுக்குறாருன்ட்டு. 2nd month he died. இப்போ நான் இதுக்கு பெரிய காத்திருந்து ஜோம் பண்ணி ஒரு இட் கம்ஸ் சம் டைம் லைக் தட், பிகாஸ் when God says it happens, finish. ஸோ ப்ராஃபஸி என்று சொல்கிறதுல அநேக நேரங்களில் என்னுடைய ஆவியும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் கலந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனம் என்று நம்பி விடுகிறோம். அதனால தான் இப்போ தீர்க்க தரிசிகளுக்கு ஸ்கூல் நடத்துகிறவங்க என்ன சொல்கிறாங்க, ரீல் விடு ரியல் ஆயிரும். ரீல் விட்டு ரியல் ஆகிறத உடனே ப்ராஃபஸின்னு சொல்லக்கூடாது. என்னை அநேகர் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஓப்பனாக பேசுறதுனால தான். ஓகே பிரதர். இது ஆல்ரெடி நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அங்கிள். பட் இருந்தாலும் இதை பற்றியதான கேள்வி அடிக்கடி திரும்பி வரனால திரும்பி கேட்க வேண்டியதாக இருக்குது. ஞானஸ்தானத்தை பற்றி தான், வேற எதுவும் இல்லை. இப்போ நான் ரோமன் கத்தோலிக்கில் இருந்தப்ப சின்ன வயசுல எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு. திரும்ப நான் பெருசாகும் பொழுது உறுதி பண்ணுறேன், கர்த்தருக்குள்ளே நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதா என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி. இப்படியாக வேதவாசனம் சொல்கிறபடி மூழ்கி எடுப்பது ஞானஸ்தானம் அது நீதியா இல்லது வெளிப்பூர்வமான அடையாளமா? வெறுமன ஏன்னா ஆவிக்குரிய வகையில நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன் உள்ளுக்கு, ஏன்னா ஞானஸ்தானம் பெற்றப்பட்டேன் ஆவியினால. வெளிப்பூர்வமாய் இந்த தண்ணீரினால் எடுப்பது இது நீதியான காரியமா இல்லது வெளிப்புற அடையாளமா? முக்கியமா நீங்கள் கவனிக்க வேண்டியது 2. 1, அது கீழ்ப்படிதல். இட் இஸ் அ சிம்பல் ஆஃப் ஒபீடியன்ஸ். ஞானஸ்தானம் எடுக்கிறது நான் கீழ்ப்படி. இயேசுவுக்கு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் கீழ்ப்படுகிறதை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். ஸோ கீழ்ப்படியும் போது நீங்கள் வித்தவுட் யுவர் நாலேஜ் யூ ஹம்பிள் யுவர்செல்ஃப். நீங்கள் உங்களை தாழ்த்துகிறீர்கள், உங்களுடைய அறியாமையிலேயே நீங்கள் தாழ்த்துகிறீர்கள். ஸோ ஆண்டவர் நமக்கு கிருபை அளிப்பதற்கு ஹம்பிள்னஸ் தான் பேஸ். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவன் கீழ்ப்படிவதற்கு எளிதாக மாறி விடுகிறான். ஆகையினாலே கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஞானஸ்தானம் ஒரு அடி.
So it is an act of obedience, one. Then it is a symbol of my inward change. நான் உள்ளாக மாறப்பட்டிருக்கேன், பழைய மனுஷனுக்கு மரித்திருக்கிறேன், புதிய மனுஷனாக இருக்கிறேன் என்பதை உலகத்துக்கு காட்டுகிற சாட்சியாக நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். ஏனென்றால் ஞானஸ்நானம் என்கிற வார்த்தையே டிப்ட் இன்டு சம்திங் என்கிறதாம். பேப்டிசோ என்கிற வார்த்தை டிப்ட் இன்டு சம்திங். அது வாட்டர் அல்ல, ஆயில் அல்ல, இதனால டிப் பண்ண எடுக்கிறது பேப்டிசோ என்கிற வார்த்தை. ஸோ அது மூழ்கி எடுக்க வேண்டும். சாதாரணமாக ரோமன் கத்தோலிக் சபையானாலும் சரி அல்லது ஆங்கிலிக்கன் சபையானாலும் சரி, அங்கே இதை அவர்கள் ஞானஸ்நானம் அல்ல, அது பெயர் சூட்டு விழா. பெயர் சூட்டு விழாவுக்கு ஞானஸ்நானம் என்று சொல்லி பேர் வைத்து விட்டோம். அது ஒரு தவறான அண்டர்ஸ்டாண்டிங். பட் when you come to the Lord realizing my sins are forgiven, I am already dead for sins என்று என்னைக்கு நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்களோ அன்னைக்கு ஞானஸ்நானம் இருக்கு, பழைய மனுஷனை புதைக்கிறீர்கள். So it is an act, it is a inward experience and an outward expression. But first it is a obedience. My mother was a sickly lady, கொஞ்சம் சாதாரணமாக கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் சிக்லியாக இருப்பாங்க, கொஞ்சம் ப்ரெஷர் அதெல்லாம். பட் ஐ baptized her in the sea. I baptized my mother. என்னைக்கு எடுத்தாங்கன்னா அன்னையிலேருந்து ஹெல்த்தி ஆகிட்டாங்க, வெயிட் போட்டாங்க, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு. நான் சொன்னேன், அம்மா நீ கீழ்ப்படிஞ்ச உடனே கர்த்தருடைய கிருபை தாராளமாக வந்துட்டு, ஃபிசிக்கலுக்காக அல்ல. பட் வாட் ஐ வாண்டட் டு சே இஸ் இட்ஸ் an act of obedience. ஒரு நிமிஷம், இதுவே இயேசு நாமத்தினால தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்த நாமத்தில் எடுத்தாலும் சரி, இயேசுக்குள்ளே எடுத்தா சரிதான். இதில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நமக்கு ஏன் ஆண்டவர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர் ஒரு ஒரு திருத்துவ தேவன் என்பதையும், என்னுடைய ரட்சிப்பில் பிதா பங்கெடுக்கிறார், குமாரன் பங்கெடுக்கிறார், பரிசுத்தாவியானவர் பங்கெடுக்கிறார். பிதா என்னிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் குமாரனை தந்தார், குமாரன் என்னை நேசித்ததினால் தம்மை தாமே தந்தார், பலியாக தந்தார், பரிசுத்தாவியானவர் என்னை பாவி என்றும் இவர்தான் உனக்கு ரட்சகர் என்றும் காட்டிவிட்டார். இந்த 3 பேரும் என்னுடைய ரட்சிப்பில் இடைப்பட்டு இருக்கிறதை நான் அங்கீகரிக்கிறதை தான் நான் காண்பிக்கிறேன். அதனால்தான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே, நாமங்களிலே இல்லை, நாமத்திலே நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். இப்போ இயேசு நாமக்காரர்கள் என்று சொல்கிறவள் வெறும் எப்படி சொல்லவில்லை, நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், பிகாஸ் ஐ ரெட் திஸ் மச் புக் ஆஃப் வில்லியம் பிரென்ஹாம், திஸ் மச். ஏன் என்று சொல்கிறேன் என்றால், இந்த இயேசு நாமக்காரர்கள் உள்ளான காரியம் 3 காரியம் நீங்கள் தெரிந்திருக்காமல் இருக்கலாம், அதுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதனால தான் சொன்னேன் ஃபாஸ்ட்டுக்கு நான் இதெல்லாம் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன ஆராதனை இதிலே போயிடும்னுட்டு. பரவாயில்ல, பட் இதை கிளியர் பண்ணுறது நல்லது. நன்றாக கவனிங்கள். முதலாவது என்ன சொல்கிறேன் வாசிக்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு பதில் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். இப்படி இந்த வார்த்தை வைத்து அவர்கள் பயமுறுத்துவார்கள். நான் தான் பிதா என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்கிற வசனத்தை காண்பித்து இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர்கள் பயமுறுத்துவார்கள். ஏனென்னா கேட்ட கேள்வி, பிதாவை எங்களுக்கு காண்பியும். பிதாவை நாங்கள் பாருங்க 18வது வசனம், நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்ற என்னை அனுப்பின பிதாவும். ஆனா அவங்களுடைய கேள்வி நீங்க பாத்தீங்கன்னா, முன்னால பிதாவை எங்களுக்கு நாங்கள் பிதாவா, நீர் பிதாவுமா. ஆனா ஆண்டவர் மறுபடியும் 16வது வசனத்துல நானும் என்னை அனுப்பின பிதாவும், 18வது வசனம் நானும் என்னை அனுப்பின பிதாவும், இப்படி சொல்லிக்கிட்டே வராரு. என்னையும் அறிவீர்கள், என் பிதாவை அறிவீர்கள், 19வது வசனம். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நான் பிதாவினால் அனுப்பப்பட்டவர் என்று நீங்கள் விசுவாசியாது இருந்தால் பாவங்களில் இருப்பீர்கள். அதான் தட் இஸ் த ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் இந்த வசனத்தை பாதி எடுத்துக்கொண்டு அவர்கள் பயமுறுத்துவார்கள். ஏனென்றால் அவர்கள் சொல்கிறார்கள், பிதாவுடைய பெயர் இயேசு. நோ, ஆண்டவர் சொன்னா உன்னுடைய நாமத்திலே நான் வந்தேன் என்று. அதற்காக பிதா தாவீது அனுப்பும் போது சொல்லுகிறான், தாவீது சிலருக்கு தூது அனுப்பும் போது சொல்றான், என் நாமத்திலே போய் சொல்லுங்கள், என் பேரை சொல்லுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி
நானே ரெப்ரசன்ட் பண்ணுகிறேன் என்று அர்த்தம். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அதை அவர்கள் குழப்புவார்கள். ஆகையினால பிதாவின் பெயர் இயேசு அல்ல என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த காரியத்தை சொல்லுவார்கள். மூன்றாவது, அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நம்பிக்கை ஆதாம் ஏவாளை அறியும் முன்னதாக முஸ்லிம்கள் விசுவாசிக்கிறது போல காயின் பிறப்பதற்கு காரணமாயிருந்தது சாத்தான். சாத்தான் அவளை கெடுத்து விட்டான். ஏனென்றால் கெடுக்கப்படும் என்கிற மனது கெடுக்கப்படும் என்கிற வார்த்தையை விட்டு விடுவார்கள், கெடுக்கப்பட்டார்கள் என்று எடுத்துக்கொள்வார்கள். இரண்டாவது, பொல்லாங்கினால் காயின் உண்டானதுனால பொல்லாங்கினால் உண்டானவன் என்று எடுத்துக்கொள்வார்கள். ஆயிரம் தான் காயின் கொலைகாரனாக இருக்கிறான் என்ற வார்த்தையை வைத்து அவள் பெரிய பிரசங்கம் செய்து, ஆகையினாலே ஆதாமுக்கு பிறந்தது ஆபேல், சாத்தானுக்கு பிறந்தது காயின். பட் பைபிள் டசன்ட் சே தட். இது முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். இதனை அடிப்படையாக கொண்டுதான் இயேசு நாமக்காரர்கள் ஞானஸ்நானத்தை இயேசு நாமத்தில் கொடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 5 இடங்களில் ஞானஸ்நானம் பேசப்படுகிறது. ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இன்னொன்று இயேசுவின் நாமத்தினால, இன்னொன்று கர்த்தருடைய நாமத்தினால, இன்னும் 2 இடத்துல ஒன்றும் சொல்லலை. இது எப்படி ஞானஸ்நானம் எடுக்கிறது? அதனால தான் நான் சொன்னேன், கிறிஸ்துவுக்குள் நான் ஞானஸ்நானம் பண்ணேன். That is more important than this. ஐயா நான் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து இன்னொரு தடவை இருக்கணும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். As long as you walk in the Lord is okay. இல்லையா, அவங்க சொல்லுவாங்க பிதாகுமார் நாமஸ்நானம் செல்லாது, அதனால மறுபடியும் எடுன்னு சொல்வார்கள். அதற்கு ஒத்து போய் விடாதீர்கள். Finish. Okay. நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த ஃபார்ம் இருக்காங்க. இப்போ வந்து ஆக்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா பால் வந்து கேட்கிறாரு எந்த பேப்டிசம் எடுத்தீங்கன்னு. அவங்க சொல்றாங்க நாங்க வந்து ஜான்ஸ் பேப்டிசம், அதான் முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தோம். ஜான்ஸ் பேப்டிசம் முழுக்கு ஞானஸ்நானம் சொல்லவில்லை. சரி, ஓகே, ஜான்ஸ் பேப்டிசம். ஜான் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அவன் கொடுத்த ஞானஸ்நானத்தின் டைமில் இயேசு மரிக்கவில்லை. நான் எடுக்கிற ஞானஸ்நானத்தில் மரணமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அவர்கள் மறுபடியும் மரணத்தோடு இணைக்கப்படுவதற்காக மறுபடியும் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். சரி, இப்போ நம்ம அப்படின்னா நான் வந்து என்னோட எல்லாமே சிஎஸ்ஐ ஆட்கள் தான். சிஎஸ்ஐன்னு சொல்லாதீங்க, ஆண்டவர் நீங்க அவ்வளவுதான் சொல்லுங்க. சிஎஸ்ஐ, பேப்டிஸ்ட், பெண்டிகாஸ்டல், ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன் டு தட். ஓகே, அப்படிங்கற போது வந்துட்டு என் பாட்டி தாத்தாலாம் வந்துட்டு அவங்க வாட் வில் ஹேப்பன் டு them. நல்லா கவனிங்க. நான் அதனால தான் சொன்னேன் பிரதர், இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா இட் வில் டேக் டைம். நல்லா கவனிங்க. உட்காருங்க சிஸ்டர். வெரி குட் கொஸ்டின். ஐ வுட் லைக் டு ஒரு 1/2 மணி நேரம் சர்ச்சு லேட்டாக ஆரம்பிச்ச பரவாயில்ல. திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. எனக்கு ஐ ஆல்வேஸ் யூஸ் அ போர்டு. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அமைப்பு உங்கள் கண்களுக்கு வரட்டும். ஆசரிப்பு கூடார போர்டு இருக்கா? பிரதர், நான் அதில் எழுத முடியாதுல்ல. ஓகே ஓகே, நான் ட்ராமா போடுறேன், வாங்க. நல்லா கவனிங்க. ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வருங்க. ஆசரிப்பு கூடாரத்துக்கு எத்தனை வாசல்? ஒரே ஒரு வாசல். மோசஸ் வாஸ் a good engineer. வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான்னு இருக்குது. ஒரு வாசல். ஆண்டவர் தான் டிசைன் கொடுத்தாரு. உங்க ஊர்ல ஒரு வாசல் வச்சு வீடு கட்டினா பிளான் பாஸ் ஆகாது. there must be exit, இல்லையா? ஆனா ஆண்டவர் ஒரே வழி என்கிறதை விளங்குவதற்கு மாத்திரம் ஒரு வாசலை வைத்தார். இப்ப எல்லாரும் வருகிறோம். வந்த உடனே ஒரு வாசலுக்குள்ள எல்லாரும் போக வேண்டுமா என்று ரோமன் கத்தோலிக்கர்கள் கேட்கிறார்கள். அது வரைக்கும் வந்துட்டாங்க, வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. ரோமன் கத்தோலிக்கர்கள் கேட்கிறார்கள், என்ன கேட்கிறார்கள்? ஒரு வழிதானா? போப்பு சொல்றது கேட்கக்கூடாதா? மேரி சொல்றது கேட்கக்கூடாதா? சின்னப்பர் அருளப்பர்லாம் யாரு? அதனால அங்கே நின்ட்டாங்க. எங்க நின்ட்டாங்க? வாசல் நின்ட்டாங்க. நல்லா கவனிங்க, நான் சொல்றதை நல்லா கவனிங்க. You must have the right revelation. Then some people, no, if God says one way, let me go. அவங்க வந்த உடனே பலிபீடம் இருந்தது. என்ன பலிபீடம்? வெண்கல பலிபீடம் இருந்தது. வெண்கல பலிபீடத்துல அவர்களை கொண்டு வந்து நிறுத்தின உடனே அங்க பலி, கல்வாரி, பாவம் போக்கும் பலி என்று சொல்லி பலியிட்டார்கள்.
இப்போ என் பாவத்துக்கு பலியானார் இயேசுங்கிற விசுவாசிக்கிறோம். இப்போ ரோமன் கத்தோலிக்கர் அங்கே நின்று விட்டார்கள். இப்போ லுத்தரன் அவர்கள் சொன்னார்கள் இயேசுவே நம்முடைய பாவத்துக்கு பரிகாரி. இப்போ இங்கேயும் வந்தவங்க தப்பு பண்ணல, உள்ள வந்துட்டாங்க. நம்ம லுத்தரன், பெந்தை கோஸ்தே, வேகாத கோஸ்தே, நல்லா கவனிங்க. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி பைபிள் வெரி கிளியர்லி. இப்போ உள்ள வந்து லுத்தரன் இங்கே நின்றுட்டாங்க. ஓகே, லீவ் இட் தம்பி, இதை நான் அவங்க எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஆள், நீங்கள்லாம் இன்டெலிஜென்ட் ஆளுன்னு சொல்லி தான் நீங்கள் கொண்டு வந்துருக்கு. ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ லுத்தரன் இங்கே நின்றுட்டாங்க. ஆனால் ஒரு கூட்டத்துக்கு சம்திங் இஸ் இன்சைட். ஆண்டவர் சத்தங்க விடுறாரு, கிருபாசனத்தண்டை வா, கிருபாசனத்தண்டை வா, கிருபாசனத்தண்டை கூப்பிடுறாரு. ஸோ சம் பீப்புள் லிசன் டு தட். இங்கே சொன்னவங்க பாவம் பண்ணிப்பட்டுச்சா போவோம். ஓகே, அங்கே போன உடனே அங்கே ஒரு பெரிய தண்ணி தொட்டி வச்சிருந்தது. ஓஹோ, தண்ணி தொட்டியதையே கழுகுனாதான் எனக்கு சுத்தம் அப்படின்னு சொல்லுகிற அடுத்த கூட்டம். இவங்க சொன்னாங்க நாங்கள் பேப்டிஸ்ட், பேப்டைஸ்ட் பீப்புள். லுத்தரன் சொன்னாங்க அதெல்லாம் வேண்டாம், அங்கே போதும் பேப்டிசம் கொடுத்தாச்சு. ஆனாலும் ஒரு கூட்டம் சொல்லுது சம்திங் இஸ் இன்சைட். இப்போ பரிசுத்த ஸ்தலத்தை போட்டுல போகணும், நான் வெறும் பிரகாரத்துல மட்டும் இருக்கிறேன், பரிசுத்த ஸ்தலத்துல போகணும். ஓகே, ஸோ ஒரு சின்ன கூட்டம் they entered into the holy place. ஹோலி பிளேஸ்ல வந்த உடனே ஒரு கூட்டம் பார்த்துச்சு, டேபிள்ல அப்பா இருக்குது, எடுத்து இதை சாப்பிடுவோம், இதான் அப்பா நமக்கு உணவு. அது பிரதரன் வசனமே. ஆனா அதுலயும் சிலர் திருப்தி ஆகல. சொன்னாங்க ஐயோ இதுல திருப்தி ஆகக்கூடாதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்க விளக்கு தண்டு, அது பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள். they become Pentecostal. நல்லா கவனிங்க, they become Pentecostal. ஆனா எங்க போக கூப்பிடப்பட்டது? கிருபாசனத்தண்டைக்கு கூப்பிடப்பட்டது. இங்க நின்னாங்க பெந்தைகோஸ்தே. இப்ப என்ன சொன்னாங்க, சம்திங் எக்ஸ்ட்ரா. அங்க ஒரு கோல்டன் ஆல்டர், பொன்னாலாய தூப பீடம். அதனால இதுல என்னது praise and worship. இன்னைக்கு praise and worship நின்று போச்சு. Every church is now understanding praise and worship. அதனால பிரசங்கம் 20 நிமிஷம், praise and worship 2.5 மணி நேரம். See, they all stopped somewhere, but God is calling you inside. கிருபாசனத்தண்டைக்கு இதையும் தாண்டி உள்ள போகும்போது பரிபூரணத்துக்கு போகலாம். அவருடைய முகத்தின் பிரகாசம் என் மேல வீசுது. அங்க தேவ சத்தம் கேட்கிற அந்த கேருவின் மத்தியில. ஹூஸ்டன் தமிழ் சர்ச் எந்த இடத்துல நிக்குது? பக்கத்துல இருக்கும் கேளுங்க. ஹூஸ்டன் தமிழ் சர்ச் எந்த ஸ்டேஜ்ல நிக்குது? சரி, இப்ப பக்கத்துல உங்க கையை பிடிச்சுக்காங்க. நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்க? ஹூஸ்டன் தமிழ் சர்ச் எங்க நிக்குது? ரெண்டாவது நான் எங்க நிக்கிறேன்? இங்க நிக்கலாம். I am nearer to the door. I am nearer to the altar. I am nearer to that water pot. I am nearer to the bread. Nearer to the gifts. Nearer to worship. No. Kribasanam. You can understand better. That is the. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வராது. Yes. Okay. What's next? லூக்கா 17 அதிகாரத்துல கடைசி 34 37 வரைக்கும் உள்ள வசனத்துல அவருடைய வருகையின் போது 2 பேர் படைக்க இருப்பாங்க, ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படும், அவர் கைவிடப்படுவார். கடைசியில சொல்றாரு பிணங்கள் எங்கேயோ அங்கே கல்லுகள் கூடும் சொல்றாரு. இது எதை மீன் பண்ணி சொல்றாரு? நல்லா கவனிங்க. அது ஒரு பொருள். தேங்க்யூ. பிணம் எங்கேயோ அங்கே கழுகு கூடும் என்பது இஸ்ரவேலிலே காணப்படுகிற ஒரு பழமொழி. அதெல்லாம் அதை நினைச்சுங்க. பிணம் எங்கேயோ கழுகு அங்கே கூடும். இப்ப இந்த வசனத்தின்படி இதை நீங்க ஒப்பு பார்த்தீங்கன்னா, இயேசு இருக்கிற இடத்துல கழுகுகள் வந்து கூடும். இயேசு பிணமா? இல்லை. The carcass is an attractive thing for the eagle. அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்ல வர்றது. பிணம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மையை கொண்ட ஒரு வாசனை நிறைந்த ஒண்ணு. அது கழுகுக்கு தெரிஞ்சு கழுகு வருது. இதைத்தான் ஆண்டவர் சொல்ல விரும்புறார். I am going to be an attractive force. When I come on the mid-air, I will attract. அவ்வளவுதான். அதுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு பழமொழியை சொன்னார்.
பழமொழி சொன்னார். நம்ம தமிழில் நிறைய பழமொழி சொல்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கும்போது திரும்பி ஒரு பழமொழி சொல்கிறோம். பழமொழியை பிடித்து கொண்டு அதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடாது, இருக்கிறதை விளக்குவதற்கு பழமொழி கொடுக்கப்பட்டது. அவ்வளோதான். குட். வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானப்படுறார். நமக்கு ஒரே ஒரு பிதா தான், நமக்கு ஒரே ஒரு பிதா தான். அவர் தான் எல்லாத்தையும் சர்வத்தையும் சிருஷ்டிக்கிறோம். அதிலே ஆதி ஆரம்பத்துல சொல்லப்படுது, தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதே வார்த்தை வந்துட்டு யோவான் எழுதுற சுவிசேஷத்துல 1வது அதிகாரத்தில் சொல்லப்படுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வத்தையும் சிருஷ்டித்தார், அவரே எல்லாமே எதுவும் சிருஷ்டிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுது. அவன் மூன்று விதமா பேசுறான். மூன்று விதமா பேசுறான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. மூன்றும் தனித்தனியா பார்க்கிறாங்க. மூன்றும் ஒன்றா, மூன்றும் தனித்தனி. ஒரு பூவில் கலர் இருக்கு, உருவம் இருக்குது, மனம் இருக்குது. இது பிளாஸ்டிக், இதில் இல்லை. மூன்றும் சேர்ந்தது பூவா? ஒன்று ஒரு கேள்வி. ரெண்டாவது, எனக்கு கலரை மட்டும் தனியாக கொடுங்கன்னு நான் கேட்டேன்னா என்னைய மாதிரி ஒரு புத்திசாலி உலகத்திலே இருக்க முடியாது, முட்டாள். பூ என்கிற வடிவத்தில் வெள்ளை கலரோ சிவப்பு கலரையோ நான் பார்க்கிறேன், கலரை பிடிக்க முடியாது. பிதா கலர், குமாரன் உருவம், அவர்கள் தான் நான் பிதாவை பார்க்க முடியும். அவர்களுக்குள்ளே அனுபவிக்கிறவர் ஆவியானவரை, அந்த முகம், அதை நான் உணர முடியும். இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் தேவன். வேதம் சொல்கிறது மூன்றும் ஒன்றானது. மூன்றும் தன்மையில வித்தியாசம். நிறம் உருவம் அல்ல, உருவம் மனம் அல்ல, நிறமும் மனம் அல்ல. மூன்றும் சேர்ந்ததுதான். சூரியனுக்கு ஒரு உருவம் இருக்கிறது, அதிலே ஒரு ஒளி இருக்கிறது, அதிலே ஒரு வெப்பம் இருக்கிறது. மூன்றும் சேர்ந்துதான் சூரியன், பிரிக்கிறதுக்கு முடியாது. ஆனால் நான் பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, குமாரனிலே வெளிப்பட்டார். இப்பொழுது எனக்கு விளங்குது. குமாரன் மூலம் தான் நான் பிதாவை பார்க்க முடியும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இது நம்ம சௌகரியத்துக்காக பிரிச்சுட்டோம். ரொம்ப இன்னும் மிஞ்சி போய் இயேசுவையும் அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஏசப்பா ஏசப்பா, சின்ன பிள்ளைங்களுக்கு கதை சொல்லும்போது ஏசப்பாவை பிடிப்பாரு, ஏசப்பா கடிப்பாருன்னு. ஓகே, லிசன். என் மனைவி என்னைய டேடின்னு கூப்பிடுறான். நான் அவளுக்கு டேடியா சொல்லுங்க. She calls me by pet name daddy. ரெண்டு காரணத்துக்காக பிள்ளைங்க அப்பதான் என்னைய டேடின்னு கூப்பிடுவாங்கன்ட்டு ஒன்று. இன்னொரு காரணத்துக்காக she loves me, that's all, finish. நான் அன்புல தாடியானவரை தாடிக்காரன்னு இயேசுவை கூப்பிடுறது தப்பு கிடையாது. அவுட் ஆஃப் லவ், நாட் அவுட் ஆஃப் கிரிட்டிசிசம். ஸோ அதை தப்புன்னு நான் சொல்ல போகிறது இல்லை. பட் ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் திஸ்: ஐ cannot separate God, but they are one, but they got different qualities and attributes. No, that's a wrong example. No. அது ஒரு wrong example. Then அது வந்து உங்க ஹிந்துயிசத்துக்கு கொண்டு போயிடும். அழிக்கிறதுக்கு ஒரு தெய்வம், ஆக்கிறதுக்கு ஒரு தெய்வம். அது that's a very wrong example. No. வெளிப்படுத்தின விசேஷம் அதில் முத்திரை போட்டவர்களுடைய இந்த 7ஆம் அதிகாரத்தில் வந்து 4ஆம் வசனத்தில் முத்திரை போட்டவர்களுடைய தொகையை பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் 1,44,000 சொல்கிறாங்க. அதே மாதிரி 14வது அது ரெண்டு பேரும் ஒரே உங்களுக்கு நம்பர் முக்கியமா, தன்மை முக்கியமா? Are you particular about the number or the particular about the quality? 14வது அதிகாரத்தில் குவாலிட்டி வாசிங்க. 3வது வசனம், 4வது வசனம். அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். இந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 வேறொரும் கற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு பாட்டை பாடினார்கள். தி ஸ்பெஷல் சிங்கிங். ஓகே, 4வது. ஸ்திரீகளால் தங்களை கரைபடுத்தாதவர்களும் இவர்களே. ஸ்திரீகள் என்று சொல்லுவது இங்கே பெண்களை குறிக்கவில்லை. அப்படி என்றால் நாங்கள் எல்லாரும் கரைப்பட்டவர்களே.
பெண்களை குறிக்கவில்லை, மாறாக உபதேசத்தை குறிக்கிறது. உபதேசத்தால் கரைபடாதவர்கள் 2 3. கற்புள்ளவர்கள் என்னது? ஒருவருக்கே தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும். 5 குவாலிட்டி கொடுத்துருக்கு. இந்த குவாலிட்டி தான் எனக்கு முக்கியம். எனக்கு நம்பர் இல்லை. ஏன்னு கேட்டா நம்பரை டிசைட் பண்றது நான் அல்ல. நம்பரை டிசைட் பண்றது நான் அல்ல. எனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கவில்லை. ஒன்னே 1,40,40,000 சேர்த்திருக்கு, இவர் 60 பேர்க்கல உனக்கு பேர் அடிச்சிட்டு அப்படின்னு சொல்றதுக்கு எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. பட் ஐ கேன் லீவ் திஸ் லைஃப். இந்த வாழ்க்கையை நான் வாழ முடியும். இந்த 5 குணங்களோடு கூட நான் வாழ முடியும். அப்படி வாழ்ந்தால் நான் 1,44,000 இருக்கேனா இல்லை 1,44,000 ஒரு பூரணத்தை குடிக்கிற நம்பரா? ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் நம்ம ஊரில் நம்ம சொல்றோம் இல்லையா, உனக்கு எத்தனை வயசாப்பா? ஒரு 70-80 இருக்கும். 70-80. இன்னும் எத்தனை கிலோமீட்டர்? 2-3 கிலோமீட்டர் இருக்கும். இதெல்லாம் நம் பழக்க சொற்கள். யூதர்களுக்கு 7-7-7 என்பது ஒரு பூரணத்தை குறிக்கிற ஒரு நம்பராக காணப்படுகிறது. ஆகையினால 12 காணப்படுகிறது. 12 அப்போஸ்தலர்கள், 12 ஒரு பூரணத்தை, 7 ஒரு பூரணத்தை குறிக்கிற நம்பர், 12 ஒரு பூரணத்தை குறிக்கிற நம்பர். 12 பூரணத்தின் பூரணம். 12 பெருக்கினீங்கன்னா 144. 1000 பேரிலும் சிறந்தவர். ஏன் சொல்றோம்? பூமியில 1000 பேர் தான் இருக்கானா? நான் இன்னைக்கு பைபிள் எழுதியிருந்தேன்னா எப்படி எழுதியிருப்பேன் தெரியுமா? பில்லியனிலும் சிறந்தவர் எழுதியிருக்கேன். 1000 10,000 எப்படி எழுதணும்? எதுக்கு சொன்னாங்க சொல்லுங்க? இயேசு 1000 10,000னா இங்க வர்றதே 1000 வந்துருது. இதுல இல்ல சிறந்தவர். இட் இஸ் ஒன்லி ஆண்டவருடைய மேன்மையை சொல்றதுக்கு. இன்னைக்கு நான் எழுதியிருந்தேன்னா பில்லியனிலும் ட்ரில்லியனிலும் சிறந்தவர் அப்படிதான் எழுதியிருப்பேன். அப்ப அன்றைக்கு யூத பழக்கி பைபிள் எழுதினவர்கள் அங்கிருந்து குரான் எழுதின மாதிரி டிக்டேட் பண்ணி எழுதல. ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்திருந்தாரு. அந்த இன்ஸ்பிரேஷனை வச்சு தப்புப்படாம எழுதினாங்க. அதனால 1,44,000 நம்பரை எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்குள்ள தான் இருக்கணும், இந்த ஆட்கள் தான் பரலோகத்துக்குவாங்க, இவங்க தான் ஆட்டுக்குட்டி அனுப்புவாங்க, இவங்க தான் முழுப்புன்னு சொல்றது இட் இஸ் ராங். இந்த இதுக்கும் அதையும் போட்டு கலப்பாதீங்க. அங்க வந்து 1,44,000 யாருன்னு சொல்லியாச்சு. அந்த 1,44,000 இந்த 1,44,000 மட்டும் குழப்பாதீர்கள். Finish. Okay. Questions? ஆரம்பத்தில் வந்து 3 தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மறுதளிக்கூடிய அளவுக்கு ரொம்ப பயந்தார். அதே பசுத்தாவியார் வந்து பார்த்தீங்கன்னா மேல்மலையில் காத்திருந்ததுக்கு அப்புறம் 3000 பேரை ரசிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து பலன் வந்தது. இப்போ அது ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட அனுபவத்தில் சப்போஸ் நான் இப்போ ஒர்க் பிளேஸ் வந்து பேசும்போது வேறு எங்கேயும் ஆண்டவர் பற்றி சொல்லணும்னு நினைக்கும் போது ஒரு பையன் வந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒருவேளை இன்னும் அந்த பசுத்தாவியான அனுபவத்தில் நான் வரலன்னு இருக்கு. அதனால தான் சொன்னேன். அது நீங்கள் சொல்லி இந்த கேள்வி கேட்க போறீங்கன்னு தான் சொன்னேன். 10 கொண்டு கலாத்தியர் கலாத்தியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 11வது வசனம், 11வது 12வது வசனம். பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். எப்படி எனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் பிரஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து. ஓகே ஓகே, அன்னைக்கு மட்டும் இல்லை, இப்பவும் பயப்படுறான். இது வந்து பாத்தீங்கன்னா பவுலுக்கும் பேதுருக்குள்ள நடக்கிற ஒரு பேதுருக்கும் பவுலுக்கும் பவுலுக்கு பயப்படணும் எழுதல. விருத்த சேதனம் பண்ணணும்னு கட்டாயம் பண்ணவர்களுக்கு பயந்து அது அடுத்த விலகி பிரிந்தான். 13வது வசனம். மற்ற யூதனும் அவருடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் விழுந்தார். இது ஸ்பிரிட் ஃபில்ட் பீப்புள் தான். பயப்படவும் செய்வான், மாயமும் பண்ணுவான். See,
நீங்க நல்லா கவனிங்க. ஸ்பிரிட் ஃபீல்ட் பீப்புள் உடனே நம்முடைய எல்லா நேச்சரும் உடனே மாறவில்லை. பிரசங்கம் பண்ற எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை எடுத்து அடிக்க விடுறது நல்லா தான் தெரியும். we are having, அதனால தான் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கு, நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நல்ல புஸ்தகம், transformed temperaments அப்படின்ட்டு ஒருத்தர் எழுதியிருக்கிறார் ஒரு புஸ்தகம். if you get that, we have our own temperament. நமக்கு ஒரு கூட கலந்த டெம்பரமெண்ட் இருக்கு. சிலர் டக்குன்னுட்டு அழுதுருவாங்க, சிலர் டக்குன்னுட்டு சிரிச்சிருவாங்க, சிலருக்கு மலையே விழுந்தாலும் கல்லு காணுங்க நிற்பான். இது 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 நம்மளுடைய டெம்பரமெண்ட். இது எங்க இருந்து வந்துச்சு? அப்பா அம்மா, தாத்தா பாட்டி எல்லாத்துக்கும் வந்துச்சு. எங்க அப்பா அம்மா, அப்பா அம்மாவுடைய அப்பா அம்மா, அம்மா ஆக 6 பேரை கொஞ்சம் கொஞ்சம் இதில் ஒரு 20%, இதில் ஒரு 10% இதில் போட்டு ஒரு டப்பாவில் போட்டு குலுக்கி கொடுத்தா அதான் நீங்க. அப்போ எங்கள் தாத்தாவுக்கு பயப்படுற சுவாபம் இருந்ததுன்னா எனக்கு பயப்படுற சுவாபம் இருக்கும். எங்கள் தாத்தா கொஞ்சம் நல்லா இருந்தோன்னா அதெல்லாம் வந்தது. அது அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறார். அலோவ் பண்ண நீங்கள் அலோவ் பண்ணால் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண. அதனால தான் ரோமர் 8:13 வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தான் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் கிரியைகளை அழித்தால். அது ஆங்கிலத்தில் எழுதியிருக்குது, if you mortify, உங்க சரீரத்தில் இருக்கிற அந்த காரியம் இருக்குது, அந்த டெம்பரமெண்ட் நீங்க ஆவியானுடைய பலத்தில் அழிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். பயம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு காரியம். அது ஆதாம்கிட்ட இருந்து நமக்கு வந்தது. சிலருக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும், ஆனால் சிலருக்கு எல்லா நேரத்திலையும் தைரியமா இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஆவியானவர் நமக்கு பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆவியானவரை இழந்து போகவில்லை. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற அனுபவம் என்னுடைய ரட்சிப்பிலே அவர் உள்ளே வருகிறார். நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம். அதனால தான் அந்த வசனம் சொல்றது எப்படி? நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம். அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இப்ப வாசம் பண்ணுகிறான் ரட்சிக்கப்படும். பட் ஆவி நிறைவு என்று சொல்லும்போது அந்த ஆவியானவரை கட்டவிழ்த்து விடுகிறேன், எல்லா பகுதியிலையும் ஆட்கொள்ளும் என்று சொல்கிறேன். நான் ஆவியின் அபிஷேகம் என்று சொல்கிறேன். ஆவியின் நிறைவு. இவரை நான் ஒரு ரூம்ல பூட்டி போட்டு இதுக்கு மேல வராதுன்னு சொல்ல முடியும். பிகாஸ் he is a gentle God. ஆவியானவரை நீங்க இவ்வளவு மட்டும் நீங்க செய்தா போதும், இதுக்கு இந்த ரூம்ல வரக்கூடாது. நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், முதல் நாள் என்ன செய்வீங்க? டிராயிங் ரூமுக்கு கூப்பிடுவீங்க. மறுபடியும் 2ஆவது நாள் நான் வந்து ரொம்ப பழகிட்டேன்னா டைனிங் கூப்பிட்டு போவீங்க. 3ஆவது நாள் வந்து கிச்சனில் நானே போய் காஃபி போட்டுக்கிடுவேன். இன்னும் நல்லா பழகிட்டேன்னா டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெட்ரூம்லேயே போய் படுத்துக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் இதை அலோவ் பண்ணாதான். சேம் வே, if you allow the Spirit of God to work in all your areas, you are living in fullness. But you can withdraw him. இனிமே இந்த ரூமில் வராதீங்க சொல்ல முடியும். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு உங்களுடைய சுவாபம் உள்ள வருது. ஓகே. பீகார்ல கால் வைக்க முன்னாலே பயம் போயிடுச்சு. பயம் இப்போ ஒரே ஒரு காரியத்துக்கு தான் இருக்குது. நான் சாகுறேன்னு பயம் இல்லை, என் மனைவி விதவை ஆயிடுவான்னு பயம் இல்லை, என் பிள்ளைங்க அனாதை ஆயிடுவாங்கன்னு பயம் இல்லை, நான் கட்டி உண்டாக்கின ஊழியம் அழிஞ்சு போகணும்னு பயம் இல்லை. அந்த பயம்லாம் ஒரு பயம் இல்லை. எந்த பயம் இல்லை. ஆனால் ஒரு பயம் இருக்குது. நான் எதிர்பார்த்த இடத்துக்கு சிலர் வரக்கூடாமல் போயிடுவாங்களோன்னு பயம். I am never discouraged, but I am disappointed with people. பவுலே சொல்றாரு, கற்புள்ள கன்னிகையை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை 3வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:2-3. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தியனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று. உயிருக்கு பயப்படாத ஆளு, உயிருக்கு பயப்படவே இல்லை பவுல், எங்கேயுமே பயப்படல. ஆனா இது பயம். ஏன்னா நான் உண்டாக்குன ஆளுங்க ஓடி போயிடுவானோ, இந்த பயம் எனக்கு இருக்கு. கேளுங்க தம்பி, கேளுங்க. தீபக்,
நீங்கள் இங்கே எழுதி கொடுத்துருக்க கொஸ்டின் நிறைய இருக்குது. ஓகே, அதில் அடுத்த கேள்வி வந்து யூஸ்வலாக நம்ம எல்லாரும் சாதாரணமாக சொல்கிறது தான். ஏன்னா நான் இவங்ககிட்டலாம் அரை மணி நேரம் அலவன்ஸ் கேட்டிருக்கேன், பின்னால் இங்கே தானே சோறு, அதனால பரவாயில்ல. இல்லை, யூஸ்வலாக நம்ம சொல்கிறது உண்டுல்ல, பிசாசு நீ சோதிக்கிறான் அப்படின்னு சில நேரத்தில் சொல்கிறோம். சில நேரத்தில் ஒரு சின்ன நீங்கள் கேட்டிருக்க ஹவு டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டெஸ்ட் ஆஃப் காட் அண்ட் ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன். டெம்டேஷன்ஸ் என்று சொல்கிறது தேவனிடத்திலிருந்து வரவில்லை, தேவன் சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் தமிழில் ரெண்டும் சோதிக்கிறதுங்கிறே போட்டிருக்கனால ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார்னு போட்டிருந்தாலும் ரெண்டையும் ஒரே வார்த்தை. பட் டெஸ்ட் அண்ட் டெம்டேஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். டெம்டேஷன் என்பது சாத்தானிடத்திலிருந்து வருவது ஜஸ்ட் டு டெஸ்ட்ராய் யூ. டெஸ்ட் வருவது ஜஸ்ட் டு ப்ரமோட் யூ. இந்த பாத்திரத்தை நான் வாங்கணும், தட்டி பார்க்குறேன், இதுக்கு பேர் டெஸ்ட், இதுக்கு பேர் டெஸ்ட். உடையா கீரல் இருக்குதா என்னன்னு தட்டி பார்க்குறேன், இது ஜஸ்ட் அ டெஸ்ட். எதுக்கு? வாங்கிட்டு போகிறதுக்கு, வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு. தூக்கி கீழே டொம்முன்னு போடுறேன், அதுக்கு பேர் டெம்டேஷன். எதுக்கு? வாங்கிட்டு போகிறதுக்கு இல்லை. சிம்பிள். அது ரெண்டுத்தையும் எப்படி உங்களுக்கு டிஸ்டிங்விஷ் பண்ணுறது? சில டைம் டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் தேவையே இல்லை. நீங்கள் டிஸ்டிங்விஷ் பண்ணுறது அதனுடைய எண்ட் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இஸ் இட் கோயிங் டு டெஸ்ட்ராய் மை ஃபெய்த் ஆர் இட் இஸ் கோயிங் டு ப்ரமோட் மை ஃபினிஷ்? எண்ட் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அடுத்த யோவான் 9:39 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அதாவது காண்கிறவர்கள் காணாது இருக்கவும், காணாது இருக்கிறவர்கள் கண் திறக்கப்படவும் நியாயம் தீர்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட்னு சொன்ன உடனே நம்ம எல்லாரும் ஜட்ஜ்மெண்ட் சீட்டுக்கு ஓடிடுறோம். நான் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன், பின்னால் ஒரு கார் வருது, இந்த லைனில் ஒரு லைனில் ஒரு கார் வருது, இந்த ஒரு லைனில் வருது. நான் ரெண்டு மிரர்லையும் பார்த்துட்டு நான் ஜட்ஜ் பண்ணுறேன். என்ன ஜட்ஜ் பண்ணுறேன்? இதுக்குள்ளே போனால் அந்த ஓடிடலான்னுட்டு. என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் தப்பாகும்போது ஆக்சிடென்ட் நடக்குது. So I judge many times even in my driving. That's not judging a driver, I'm judging myself. அதுக்கு ஜட்ஜ் அந்த கோணத்தில் தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து சொல்லப்பட்டது அல்ல. ரட்சகர்னு சொன்னோடனே உடனே ரட்சகர்னு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பேரப்படாது. ரட்சகர்கள் உண்டு, நியாயாதிபதிகளில் நிறைய ரட்சகர்கள் உண்டு, சேவியர்ஸ். விடுதலை பண்ணக்கூடிய எல்லாரையும் ரட்சகர்னு சொல்வது. இதோட இணைக்கப்பட்ட ஒரு கேள்வி. அப்ப இது மெயின்ஸ் ஃபெலோஷிப்ல வந்த கொஸ்டின் தான். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தவங்களே கர்த்தர் எப்படி நியாயம் தீர்ப்பார், அதை குறித்ததான வசனங்கள் எதுவும் நமக்கு தெரியும். ஏன்னா புதிய ஏற்பாட்டு காலத்துல அவங்களுக்கு வசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறார், அவருடைய மனசாட்சியில் எழுதியிருக்காரு. ரோமர் 2வது அதிகாரத்துல தெளிவாக இருக்கிறது. அவர்களுடைய மனசாட்சியில எல்லாரும் எழுதியிருக்காரு. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நியாயப்பிரமாணத்தை அறிந்தவனுக்கு எழுதி கொடுத்திருக்காரு, எழுதாதவனுக்கு எழுதி வச்சிருக்கிறார். ஸோ எவ்ரிபடி நோஸ். அதன்படி அந்த வெளிச்சத்தில் அவர்கள் எந்த வெளிச்சம் அவர்கள் கொடுக்கப்பட்டால் அதன்படி நியாயத்துக்கு போகலாம். இது உங்களோட துபாய் மெசேஜ்ல இருந்து வந்த இன்ஸ்பிரேஷன். சரி, அந்த ஐடென்டிட்டி பத்தி எடுத்தீங்களா? நல்லா கவனிங்க. திஸ் இஸ் a very important thing you must understand. இது நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நம்மை உண்டாக்கும் போது ஆவி, ஆத்மா, சரீரமாக உண்டாக்கினார். ஏனென்றால் தன்னுடைய ரூபத்தின்படியே உண்டாக்கினார். ரூபம், சாயல் அல்ல, ரூபம். அவருடைய ஸ்ட்ரக்சர் எப்படியோ அப்படி நம்ம 3ஆக உண்டாக்கினார். இப்போ இந்த 3 குறித்த கொஞ்சம் சின்ன விளக்கம் உங்களுக்கு வேணும். ஆவிதான் உள்ளுக்குள்ள இருக்கிற வட்டம். ஓகே, நான் இயேசு கிறிஸ்துக்குள்ள வரும்போது இது உயிர் பெறுகிறது. மரித்தவர்களாகி இருந்தவங்களை உயிர்ப்பித்தார். அதுக்கு முன்னால இயேசு கிறிஸ்துல வரமுனால இது இன்ஆக்டிவா இருக்குது. நீங்க 3 பேரும் கையை பிடிச்சிங்க பார்க்கலாம். இப்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை பாவம் வந்து மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்ததுனால இது இருக்குது, ஆனா இன்ஆக்டிவா இருக்குது. இது வேலை செய்ய முடியல. அதனாலதான் மனசும் மாமிசமும் விரும்பினபடி டூயட் பாடிட்டே போயிட்டு இருக்கோம். ஹலோ, வாசிங்க அந்த வசனத்தை. எபேசியர் 1:2 வசனம். அவைகளில் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும். நல்ல கவனிங்க, வாசனத்தை நல்ல கவனிங்க. மனது இது
அதாவது சோல் என்று சொல்கிறது மைண்ட் ஆல்சோ. மைண்ட் ஜீவன் மைண்ட் சோல் இதெல்லாம். இந்த மனசும் மாமிசமும் விரும்பினபடி இவங்க ரெண்டும் வாழலாம். பாடுவாங்க, ஆடுவாங்க, எல்லாம் செய்வாங்க, தந்தனுக்கும் போவாங்க. பட் என்னத்துக்கு இது கொடுக்கப்பட்டது? ஆவி ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டது. சரீரம் கொடுக்கப்பட்டது பூமியோடு கூட இருப்பதற்கு. ஆனா இந்த ஆவியின் பலத்துல இல்லாமையே நான் வாழ முடியும். இப்ப நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த ஆவி ஆக்டிவ் ஆயிருக்கு. இப்ப தான் ஆக்டிவேட் ஆயிருக்கு. எப்படி நம்ம மொபைல் போனை ஆக்டிவேட் பண்றோமோ ஆக்டிவேட் ஆயிட்டு ஏன்னா மேல கனெக்ஷன் கொடுக்க முடியும். இப்போ இந்த ஆவியானவர் ஒரு மனுஷனை நடத்தும் போது யார் மூலம்தான் நடத்த வேண்டியிருக்கு? ஆவியானவர் இவரை இன்ஸ்பயர் பண்ணி இவர் மூலம் தான் இவர் நடக்க வேண்டியிருக்கு. இவர் ரொம்ப பொல்லாத ஆளு. இவர் தான் ரியல் பொல்லாத ஆளு. ஏன்னா இவனுக்கு இன்னும் ஜென்ம சுவாபம் இருக்கத்தான் செய்யுது. அவன் ரியல் மேன். அதனால இந்த ஆவியானவரோட சேர்ந்து இவன் தன்னுடைய சேர்த்தே இவரோட கொஞ்சம் பேசிட்டே இருப்பான். இப்போ நான் இந்த என்னுடைய இதுல first we become a seeker, then we become a religious, not believer immediately. Seeker become a religious man, then he become a believer, then he become a disciple, but don't stop there. Go to a level of a spiritual man. இந்த இடத்துல இவர் என்ன செய்தாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டார், பிலீவர் ஆயிட்டார். நல்லா கவனிங்க, பிலீவர் ஆயிட்டார். இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன்னால பாடுறாருன்னு சொல்லிட்டு நீங்க பிலீவர் நினைச்சிடாங்க. பாடுவாரு, ஆடுவாரு, எல்லாம் செய்வாரு. பிலீவர் ஆனவரை இப்போ இவர் இந்த மாம்சம் இருக்கு இல்லையா, தன் உன்னையே வெறுக்காவிட்டால் வெறுக்கணும் அப்படிங்கிற அந்த பிரமாணத்துக்கு இவரு ஏவினதுனால இவர் டிசைபிள் ஆகிறதுக்கு விட்டுருக்காரு. இப்ப ஆவிக்குரியவனாக மாறுறதுக்கு அவருக்கு பெரிய போராட்டம் இருக்கிறது. எல்லாவற்றையும் காட்டிலும் இயேசுவை நேசிப்பேன்னு சொல்றாரு. ஆனா பெஞ்சாதி வந்து கேட்கிறான், என்னைய விட ஆன்னுட்டு உடனே பயம் வந்தது. ஒன்னையும் நேசிக்கிறேன் கொஞ்சம் போடுறாரு. See, he has got a struggle. நல்லா கவனிங்க, இந்த ஸ்ட்ரகிள் இருந்து இப்போ இவருக்கு விடுதலை வேணும். ஏனென்றால் இந்த சரீரம் இதான் எக்ஸ்பிரஸ் பண்றது. இந்த சரீரத்தை இயக்குவிக்கிறது இந்த ஆவி. ஆனால் ஆவி எப்படி இயக்குவிக்கிறது? through the soul. இப்போ ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாருன்னு சொல்லுங்க, நல்லா கவனிங்க. இந்த ஆவியானவரும் இந்த ஆத்மாவையும் பிரிக்க வேண்டும். வாசிக்கலாம், எபிரேயர் 4:12, Hebrews 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் நல்ல பாருங்க, ஆத்மாவையும் ஆவியையும் அணுக்களையும் ஊனையும் நல்லா கவனிங்க. நல்லா இப்ப இங்க பாருங்க எல்லாரும், ஆத்மாவையும் ஆவியையும் நெருக்குள்ள பட்டயம் பிரிச்ச பிறகு நல்லா நல்லா கவனி, பிரிச்சாச்சுப்போம். அதுக்காக ஆவி இல்லாத மனுஷன் ஆயிரல. இந்த ஆவி இது மனித ஆவி, இது ஆவியானவர் அல்ல. இந்த ஆவி மனித ஆவி. இப்ப நான் ஆவியானவர் இவரோட இணைந்து கொள்கிறேன். நல்ல கவனிங்க, இது மனிதனுடைய ஆவி, இதுல என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர் இணைந்து கொள்கிறார் உதவி செய்யறதுக்காக. இப்ப பரிசுத்த ஆவியானவர் இணைந்து கொண்டுதான் செஞ்சா கூட இவர் கொஞ்சம் பிரேக் போட வேண்டி போட்டுறாரு, தேவையானதை எடுத்துக்கிறாரு, விட்டுறாரு, அதெல்லாம் செய்யறாரு. அதனால இப்ப வசனத்தை வைத்து பிரித்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப இந்த பாடி எதனால கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது? ஆவியானவர் கண்ட்ரோல் பண்றார். இதை கண்ட்ரோல் பண்ற யாரு? என் சிந்தையும் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது, என்னுடைய செயலும் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. நிறைய பெந்தெகோஸ்து அனுபவத்தில் உள்ளவங்களுக்கும் தெரியாது.
அவங்க வசனத்தை இப்படி பார்க்கறதும் கிடையாது, வசனம் பிரிக்குதுன்னு தெரியாது. நல்லா கவனிங்க. இஃப் யூ வாக் இன் திஸ் பேஷன், easy to be spiritual. We always have this. இங்க வாங்க brother. Always have this. கோயில் வந்தோடனே கண்மலையானவரே இவன் ஆடுவார், அவங்க ஆடுவார், இவன் ஆடுவார். வீட்டுக்கு போன உடனே இவர் சொல்றாரு, வீட்டுக்கு வந்தாச்சு சத்தங்க தங்க ஆடுறாரு. உடனே இவர் உட்கார்ந்துறாரு, பிடிச்சுதான் இருப்பாரு. Then he acts through him only. This man has got no influence on soul. Spirit of God is there, but he has no influence on the soul. இப்போ தெரிஞ்சிச்சு ஸ்பிரிச்சுவல் மேன் என்ன. முதல்ல இது ரெண்டையும் பிடிச்சி இங்க போய் என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். எல்லாரும் பாடலாமா? எழுந்து நின்று அப்படி ஆராதனைக்கு போயிருக்கேன். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார்.